ஹாய், இன்றைக்கி நம்ம சேனலில் இன்ஸ்டன்ட் பீஸா எப்படி வீட்டில் ரெடி பண்ணுறது அப்படின்ற வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோவில் போய் இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இன்ஸ்டன்ட் பீஸா இந்த மாதிரி கடைகளில் பேக்கிங்கில் கிடைக்கிது. நான் மில்கி மிஸ்ட்டில் தான் எனக்கு கிடச்சிச்சு. அந்த இதில் சீஸ் ஃப்ளேவர் வாங்கியிருக்கேன் நான். பீஸா இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பேஸ் எப்படி கொடுத்துருக்காங்க என்னன்னு தெரியல, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதில் சீஸ் கட் பண்ணி சேர்த்துருக்காங்க. கீழே பேஸில் டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கட் பண்ணி பேக் பண்ணணும். பேன்லையாவது அவன் வச்சுருந்திங்கன்னா அவன்லையாவது பேன்லையாவது யூஸ் பண்ணிக்கிறலாம். அதில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. இப்போ உள்ள மசாலா எதுவும் பேக்கிங் இருக்கான்னு பார்த்துக்கிறலாம். உள்ளே ஒரு சின்ன மசாலா பேக்கிங்கும் சில்லி ஃப்ளெக்ஸும் கொடுத்துருக்காங்க. இது நம்ம ரெடி ஆனதுக்கப்புறம் மேலே தூவிட்டு சாப்பிட்லாம். இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை யூஸ் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு படித்து பார்த்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம். இதனோட விலை 225 ரூபா. 300 கிராம் தான் இது, இந்த பீஸாவோட வெயிட்டும். அப்புறம் பேனில் எப்படி யூஸ் பண்ணுறது, அவனில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேனை ஒரு 2 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ளேஸ் பண்ணணும். அது மாதிரி ஃப்ளேம் ஸ்லோ ஃப்ளேமில், மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் அதை குக் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நல்லா ரீட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஸ்டெப்பையே ஒரு ஸ்டெப்பாக அதை எப்படி ப்ளேஸ் பண்ணி பீஸா ரெடி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நம்ம கடைகளில் வாங்குறதுக்கு வீட்டில் செஞ்சால் எப்படி டேஸ்ட்டாக இருக்குது என்னன்றதை இந்த பேக் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது கவர்லேருந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி பேனையும் ஹீட் பண்ணிடலாம். நம்ம கட் பண்ணி வெளியில் எடுத்துட்டு இதில் அந்த பீஸாவோட பேஸ் கொடுத்துட்டு அதுக்கு மேலே பீஸா சாஸ் அப்ளை பண்ணிவிட்டு சீஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக. இந்த சீஸ் ஃபுல்லாக மெல்ட் ஆகி வரும்போது நல்லாயிருக்கும். இப்போது நான் பேன் ஹீட் ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் ஹீட் பண்ணிட்டேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். இந்த பட்டர் வேணும்னா சேர்த்துக்கோங்க. மொறுமொறுமாக வரணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கரலாம். இப்போ இந்த பீஸா பேஸை ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக டைம் நான் பார்த்துருக்கேன். 15 to 25 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அது எவ்வளோ டைமுக்குள்ளே நம்மளுக்கு ரெடி ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 25 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா இந்த சீஸ்லாம் மெல்ட் ஆகி வந்துட்டுருக்கு. அதோட அந்த ஃப்ளேவரும் நல்லா வந்துட்டுருக்கு. கரெக்டாக 15 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். முக்கால்வாசி சீஸ் நல்லாவே மெல்ட் ஆகி ஸ்மெல் சூப்பராக இருக்குது. நல்ல வாசனையாக வந்துட்டுருக்கு. அதனால் இப்போ நான் ஓப்பன் பண்ணி இதை எடுத்துடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நான் அந்த பீஸா நல்லா மெல்ட் ஆகி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை ப்ளேஸ் பண்ணிட்டேன் ஒரு பிளேட்டில். அது கூடவே நல்லா சூடாக இருக்கும்போதே சில்லி ஃப்ளெக்ஸும் அந்த மசாலா அவங்க கொடுத்ததை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. சூடாக நம்ம கட் பண்ணி சாப்பிட வேண்டியதான். நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் இன்ஸ்டன்ட் பீஸா வாங்கினீங்கன்னா ரெடி பண்ணி பாருங்கள். கரெக்டாக 20 மினிட்ஸ்க்குள்ளேயே ரெடி ஆயிடுது. அதுக்கு மேலே டைம் எடுக்க தேவையில்லை. இப்போ கட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். கடைகளில் வாங்குகிற அளவுக்கு சீஸ் மெல்ட் ஆகலை, இருந்தாலும் நல்லா வந்திருக்கு. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வாங்கினீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க.